ஒரு ஊரில் ஒரு புத்திசாலி காக்கா இருந்தது. அந்த புத்திசாலி காக்காவுக்கு திடீர்னு தண்ணி தாகம் ஏற்பட்டுச்சு. தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. இதனால காடு வீடு எங்கெங்கெல்லாம் இருக்கோ எங்கே பார்த்தாலும் அலைஞ்சு பார்த்துச்சு. காட்டுப்பகுதியில் ஏதாவது குளம் இருக்கான்னு பார்த்துச்சு. வீடுகள் நிறைந்த இடத்துல எங்கேயாவது தண்ணி இருக்குதா அப்படின்னு பார்த்துச்சு. ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பானையில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சு. ஆனால் அதை ட்ரை பண்ணி அதால் குடிக்க முடியல, எட்டலை. அப்புறம் யோசனை பண்ணிச்சு, எப்படி இந்த தண்ணியை குடிக்கிறதுன்னு ஒரு இடத்துல யோசனை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கூழாங்கல்லாம் எடுத்து வந்து போட்டோம்னா மேலே வந்துடுமா அப்படின்னு யோசனை பண்ணிச்சு. ஐடியா பண்ணி இது மாதிரி கொண்டு வந்து போடுவோம், அப்படி போட்டோம்னா தண்ணி மேலே வர வாய்ப்பு இருக்குது, தண்ணி மேலே வந்துச்சுன்னா நம்ம குடிச்சிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு கூழாங்கல்லாம் ரொம்ப தூரத்தில் இருந்து எடுத்து வந்து ஒரு இடத்துல சேர்த்து வச்சு அது நினச்சபடியே எல்லா கூழாங்கல்லும் கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பானைக்கு பக்கத்தில் உட்காந்து உள்ளே போடுவோம் அப்படின்னு யோசனை பண்ணிச்சு. ஒரு கூழாங்கல்லாம் போட்டோம்னா தண்ணி மேலே வந்துடும், அது யோசனைப்படி ஒரு கூழாங்கல்லாம் எடுத்து போட்டுச்சு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிச்சுது. காக்கைக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. நம்ம தாகம் தீர போகுது அப்படின்னு நினச்சிது. பானைக்கு மேலே தண்ணி வந்துருச்சு. இப்போது ஆசை தீர தன் தாகம் தீர எல்லா தண்ணியும் கொடுத்துச்சு. அதுதான் இந்த புத்திசாலி காகம். புத்திசாலித்தனமாக யோசித்ததுனால அந்த கூழாங்கல்ல போட்டு தண்ணி மேலே வந்துடும்னு ஐடியா பண்ணி கொஞ்சோண்டு ஒர்க் பண்ணி தனக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையும் சந்தோஷமாக குடிச்சிது. ஆசை தீர தனது தாகம் தீர்ந்தோன்னே பறந்து போச்சு. இதே மாதிரி அந்த காக்கைக்கு ஒரு குஞ்சு ஒன்று பறந்துச்சு. அந்த காக்கை குஞ்சையும் அதோட அறிவை சோதிக்கணும்னு அந்த காக்கா நினச்சிது. அதனால் அந்த பானைக்கிட்ட அதே மாதிரி இருந்த ஒரு பானைக்கிட்ட போய் எப்படி இந்த தண்ணியை குடிக்கிறது அப்படின்னு இந்த குஞ்சுக்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு அழைச்சிட்டு போய் காமிச்சிது. ஆனால் அந்த காக்கா குஞ்சு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் கொஞ்சம் தூரம் போய் ஒரு கடைக்கு பக்கத்தில் கிடந்த ஸ்டாவை எடுத்து வந்து போட்டு குடிச்சிது. அந்த அம்மா காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. 2 பேரும் தண்ணியை குடிச்சிட்டு தன் குழந்தையோட புத்திசாலித்தனத்தை நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டு பறந்து போச்சு. ஆனால் அந்த காக்கை பண்ணினது ஹார்ட் ஒர்க்கு, அந்த காக்காவோட குஞ்சு பண்ணினது ஸ்மார்ட் ஒர்க்கு. ரெண்டுமே தான் நினச்சதை அடைஞ்சாலும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி புத்திசாலித்தனமாக ரொம்ப சீக்கிரமாக நம்ம நினச்சதை அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு இந்த காக்கா குஞ்சியோட ஸ்மார்ட் ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. இது போல அறிவு சார்ந்த கதைகளை டெய்லி பார்க்கணும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கார்ட்டூன் கார்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.